நீங்கள் இந்தியாவில் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீரை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அப்படியும் கீரை கிடைச்சாலுமே அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அதுவும் இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் கீரையும் நம்மளுக்கு வந்து இங்கே வெளிநாட்டில் கிடைக்கிறதில்ல. இங்கே யூஎஸில் வந்து பேபி ஸ்பினாச்ன்றது ரொம்ப காமன் கீரை. ஸோ இந்த கீரை வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி கீரை கூட்டு, கீரை கடைசல் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இந்த கீரை வந்து கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த கீரை வந்து பொதுவாக வந்து இந்த ஊர் மக்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து சாலட்டில் சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து பச்சையாக சாப்பிட்றதுக்குமே அந்த கீரை கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீரை வந்து கிடைக்காத பட்சத்தில் வந்து நம்ம வந்து வீட்லேயே கீரை வளர்த்துடலாம். ஸோ இதில் வந்து நான் இன்றைக்கி வீட்டில் வந்து போட்டிருக்கிறது வந்து தண்டுக்கீரை. ஸோ தண்டுக்கீரை வளர்க்குறது ரொம்ப ஈஸி. நான் தண்டுக்கீரை வந்து எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் இங்கே யூஎஸில். ஸோ நான் கொஞ்சம் தான் இங்கே இது போட்டேன், விதை போட்டேன். பட் இதுவே வந்து நிறைய வளர்ந்துருக்கு. லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக வந்து நல்லா மழை. ஸோ மழைனால மற்ற செடியெல்லாம் அடியில் இருக்குது, தண்டுக்கீரை நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இங்கே யூஎஸில் இந்தியன் ஸ்டோரில் தண்டுக்கீரை வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி. ஒரு சின்ன கட்டு கீரையே வந்து $2 கிட்ட சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் $3 இருக்கும். அந்த கட்டில் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 to 8 தண்டுக்கீரை ஒரு ஸ்டெம் தான் இருக்கும். ஸோ ஆனால் அதுவே வந்து ஒரு 2 வாட்டி நம்ம வந்து சமைக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் நிறையாவே இருக்கும். ஆக்சுவலி கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து 8 அடிக்கு 4 அடி சைஸில் இருக்க கார்டன் பெட்டு. ஸோ நான் இதில் வெண்டைக்காய், பீன்ஸு, மிளகா, அப்புறம் கொஞ்சம் புதினா, இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தாள், ஸோ இதெல்லாம் போட்டிருக்கேன். பட் ஆனால் கீரை ரொம்ப வளர்ந்தனால வந்து இப்போ அதெல்லாம் வந்து உள்ள அடியிலேயே இருக்குது. ஸோ இந்த வாரம் அடுத்த வாரத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கீரையை கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் இந்த பெட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து லிசார்ட் சொல்லுவாங்க. இங்கே இந்த ஊரில் நிறைய இருக்கும் அங்கங்கே. அது ஒன்றும் பண்ணாது, அது பாட்டுக்கு போயிடும். இதோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கொடமிளகா செடி வளர்ந்துருக்கு. ஸோ இந்த தண்டுக்கீரை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சுன்னா இந்த கீரையிலேருந்து இந்த மாதிரி பூ விடும். ஸோ அதுலேருந்து விதை வந்துடும். இந்த விதை என்ன ஆகுனா, நீங்கள் விதை இந்த காற்றுல இல்லை மழையில் இந்த விதைலாம் கீழே விழுந்து திருப்பி இதுலேருந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி தண்டுக்கீரை வச்சிட்டிங்கன்னா போதும், வருஷம் வந்து அதுலேருந்து திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, இங்கே பீன்ஸ் தெரியுது. மற்றபடி எல்லாமே வந்து தண்டுக்கீரையே வந்து தக்காளி, இங்கே கொஞ்சம் தக்காளி வெளியில் வருது. ஸோ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுட்டு இப்போ வந்து வெயிலுக்காக மேலே வருது. பாருங்க எவ்வளோ வளர்ந்துருக்கு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஸோ இங்கே வந்து சிவப்பு தண்டுக்கீரை அதுவும் வளர்ந்துருக்கு. நான் இங்கே ஆக்சுவலி கொடமிளகா வச்சேன், அது இப்போ எங்கே வச்சேன்னு தெரியல. அதே மாதிரி வெண்டை செடியும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கீரையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணோன்னா தான் இப்போ அந்த செடியெல்லாம் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்க்க முடியும். புதினா எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து மிளகா செடி, அது நல்லா காய்ச்சிருக்கு. இது வந்து வெங்காயத்தாலும் இப்போ பூ பூத்துருக்கு. வெங்காயத்தாள் வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் வெங்காயத்தாள் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கினீங்கன்னா கீழே இருக்க ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து தூக்கி போடாமல் தண்ணியில் போடுவீங்க. தண்ணியில் போட்டிங்கன்னா ஒரு 2 நாளில் வந்து மேலே கொஞ்சம் முளை விட்ட மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மண்ணில் வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி வளர்ந்துடும். இந்த புதினா பாருங்கள், புதினா எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு. இது எதுக்குமே உரம் வந்து நான் வந்து எல்லாமே ஆர்கானிக் உரம் தான் போடுவேன். ஸோ எதுவுமே கடையில் இந்த நான் ஆர்கானிக்லாம் போட மாட்டேன். ஏன்னா இது வந்து கீரை வகைகள்னால வந்து கொஞ்சம் ஆர்கானிக்காக தான் நான் பார்த்துப்பேன். நிறைய யூடியூப் வீடியோ இல்லை வாட்ஸ்அப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து கீரையை வந்து அவங்க வந்து இந்த தண்ணியிலலாம் கழுவுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்களாகவே வீட்டில் வந்து ஒரு தொட்டியில் இந்த மாதிரி கீரையை வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசும் திருப்தியாகவும் இருக்கும். நாம் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றோன்ற ஒரு நம்பிக்கையும் வரும். நான் விதை சொன்னேன் இல்லையா? ஸோ விதை எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த பூவே கொஞ்சம் லைட்டாக எடுத்தோன்னா எனக்கு இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. மேபி இதிலேருந்து பார்க்கலாம்.
அது பிளாக்காக தெரியுது பார்த்திங்களா, அதுதான் விதை. இது அந்த பிளாக்காக இருக்கு இல்லையா, அதெல்லாம் விதை. இதான் இதுதான் விதை. ஸோ இது வந்து திருப்பி திருப்பி உங்களுக்கு வந்து மணலில் போட போட உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கீரை வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த தண்டு கீரையில் என்ன ஒரு இதுனா, நம்ம வந்து நிறைய பேர் தண்டையும் வந்து தனியாக சாம்பாரில் போடுவாங்க, இல்லை தனியாக கூட்டு பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடிக்கு வந்து இது வந்து கீரை கூட்டு பண்ணி சாப்பிட்லாம், இல்லை புளிச்ச கீரை பண்ணுவோம் பார்த்திங்களா, அது கீரை கடைசல் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு வந்து பெரிய தோட்டம் வேணும், இல்லை பெரிய இடம் வேணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு 2-3 தொட்டி மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, ஒரு தொட்டியில் வெந்தயக்கீரை போடலாம், ஒரு தொட்டியில் வந்து அரைக்கீரை, முளைக்கீரை, இல்லை இந்த மாதிரி தண்டு கீரை அந்த மாதிரி போடலாம். ஸோ உங்களுக்கு வந்து வாரத்துக்கு தேவையான கீரை வந்து நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக வந்து அறுவடை பண்ணிடலாம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.